காவேரி நதியானது இந்த கடற்கரையில் கலப்பதால் இது காவேரி புகும்பட்டினம் அப்படின்னு அமையப்பெற்றது. இந்த பகுதி சாயா வனக்காடாக அமைந்திருந்தது. இந்த பகுதியில் தான் 63 நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனார் பிறந்த ஊர். இவர் மிகப்பெரிய செல்வந்தர், வணிக குலத்தில் பிறந்தவர். இவர்கிட்ட உதவி கேட்குற அடியாருக்கு வேண்டியதையெல்லாம் தரக்கூடிய தான தர்மம் செஞ்சு வாழ்ந்தவர். சிவனடியார்கள் யாரும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயற்பகை நாயனாரும் அவருடைய மனைவியும் பாத பூஜை செய்து அன்னமிட்டு அந்த அடியார்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து தானம் செய்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அடியார்களுக்கு இயற்பகை நாயனார் எது கேட்டாலும் கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு தன்மையில் வாழ்ந்து வந்ததுனால சிவபெருமான் ஒரு நாள் அடியாராக வேதிய ரூபத்தில் காமுகத்தோடு சிவபெருமான் இயற்பகை நாயனார் வீட்டுக்கு வர்றாரு. அப்படி இயற்பகை நாயனாரும் அவருடைய மனைவியும் பாத பூஜை செய்து என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அடியார்களுக்குத்தான் அப்படின்னு சொல்லி, என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் என்ன வேணாலும் நீ எனக்கு கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இயற்பகை நாயனார்கிட்ட கேட்குறாரு. இயற்பகை நாயனார் சரி தர்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது உன்னுடைய மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இயற்பகை நாயனார்கிட்ட கேட்குறாரு. உடனடியாக இயற்பகை நாயனார் தன்னுடைய மனைவியை அடியார் வேரிடத்தில் வந்த சிவபெருமான் கிட்ட ஒப்படைக்கிறார். உன்னுடைய மனைவியை நான் அழைத்து இந்த ஊர் எல்லை போகிற வரைக்கும் நீ எனக்கு காவலாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. வேதியர் ரூபத்தில் இயற்பகை நாயனாருடைய மனைவியை அழைத்து கொண்டு ஊர் மத்தியில் போனதுனால ஊர் மக்கள் எதிர்த்து இயற்பகை நாயனார் நோக்கி வாளேந்தி வர்றாங்க. அப்பொழுது இயற்பகை நாயனாருக்கும் ஊர் மக்களுக்கும் இடையே சண்டை நடக்குது. இதில் பல பேரை தனது வாளால் இயற்பகை நாயனார் காயப்படுத்துகிறாரு. அப்படி கீழே விழுந்து மாண்டவர் மேலே தாண்டி 3 பேரும் பயணிக்கிறாங்க. ஊர் எல்லையில் போய் சிவபெருமானையும் தனது மனைவியையும் விட்டுட்டு இயற்பகை நாயனார் திரும்புகிறாரு. அப்படி ஊர் எல்லையில் போய் விட்ட இடமாக காவேரி பூம்பட்டினத்தின் எல்லை பகுதியாக இந்த திருத்தலமானது அமைந்திருக்கு. இயற்பகை நாயனாருடைய மனைவியை இறைவன் அழைத்து வந்ததுனால ஊர் மக்களிடையே மிகப்பெரிய பிரளயமானது ஏற்பட்டது. அதனால இங்குள்ள பெருமானுக்கு போகமார்த்த பொல்லா ஈசன் என்ற திருப்பெயரால மேற்கு முகமாக நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு. இந்த ஸ்தலத்திலிருந்து இயற்பகை நாயனாருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் ஜோதிர் வடிவமாக முக்தி அப்பராக இந்த ஸ்தலத்திலிருந்து காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த காவேரி பூம்பட்டினத்தில் பல்லவனீச்சரம் என்ற இடத்துல தான் இயற்பகை நாயனார் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் இந்த சாயா காடு என்று சொல்லக்கூடிய இந்த காவேரி பூம்பட்டினத்தின் எல்லை பகுதியில் தான் சிவபெருமான் காட்சி கொடுத்து முக்தி அளித்ததாக சொல்லப்படுது.